கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். என்னோட சேர்ந்து யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வாசிக்கிற பிள்ளைங்க மைக்கில் வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்த நாள் மட்டும் இருக்கிறபடி எவனோடு அவனுக்கு சுதந்திரமாயிற்று. ஆமென். இந்த நாள் மட்டும் இருக்கிறபடி எவனோடு அவனுக்கு சுதந்திரமாயிற்று. இந்த நாள் மட்டும் இருக்கிறபடி எவனோடு அவனுக்கு சுதந்திரமாயிற்று. ஒரு சத்தமா ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் இந்த வார்த்தை அதிகமாக இருதயத்தில் வைத்தார். அதிகமா வைத்து எவரோட நான் சுதந்திரமா தருவேன் நான் சொன்ன ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே எங்க சபை பேரை எவரோடா, இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்பதான் அநேக காரியங்களை எவரோட்ல இருந்து எனக்கு காண்பித்து கொடுத்தார். ஆமென். அததான் இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம். சற்று நீங்க என்ன கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா என் தொண்டை கொஞ்சம் மந்து போயிருக்கிறது. ஆனா என் தொண்டைக்குள்ளிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாய் வருகிறது. அல்லேலூயா. அதனால நீங்க கவனமாய் கவனிக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த மாதம் நம்முடைய சபைக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, எவரோனை சுதந்திரமாய் தருவேன் என்பதாக. ஆமென். இந்த மாதம் நீங்களும் நானும் எவரோனை சுதந்திரமாக எடுக்க போகிறோம். ஆமென். எவரோனை நமக்கு சுதந்திரமாக கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதம் என்ன மாதம் தெரியுங்களா? நீங்களும் நானும் எவரோனை சொந்தமாய் மாற்றிக்கொள்ளுகிற ஒரு மாதம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. தம்மால் அன்பு கூறுகிறவர்களாகிய உங்களுக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் இந்த மாதம் கொடுக்கிற வார்த்தை இதுதான். என்ன தெரியுமா? எவரோனை உங்களுக்கு தருவேன் என்பதாக, எவரோனை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்பதாக. ஆமென். நீங்களும் நானும் இந்த மாசம் எவரோனை சுதந்திரிக்க போகிறோம். ஆமென். கொஞ்சம் வேகமா சில காரியங்களை உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. எவரோன் என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. எவரோன் என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, எவரோன் என்பது என்ன அர்த்தம்னா, அது மலை தேசம். எல்லாம் சொல்லுங்க. நீங்க அதே 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. 12வது வசனம் படிங்க. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி காலேப் கேட்கிறார். எனக்கு கவனிங்க. இந்த எவரோன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு அர்த்தம், பல அர்த்தங்கள் உண்டு. ஒரு அர்த்தம் என்னன்னா மலை தேசம் என்பதாக. ஆமென். நல்லா கவனிக்க அருமையானவர்களே, மலை தேசம். ஏன் கர்த்தர் இந்த வருஷம், இந்த மாசம் நம்முடைய சபைக்கு மலை தேசத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்? ஏன் எபிரோனின் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்? ஏன் எபிரோனை சுதந்திரமாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கவனிங்க. இந்த மலை தேசம் என்பது பல அர்த்தங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. நீங்க பைபிள் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தர் நிறைய காரியத்தை மலையில டீல் பண்ணி இருக்கிறத பார்க்க முடியும். மலையில அவர் செய்திருக்கிறத பார்க்க முடியும். நீங்க உதாரணத்துக்கு அரராத் என்கிற மலையின் மேலதான் நோவாவின் பேழை போய் நின்றதாக நாம் பார்க்கிறோம். ஆமென். சீனாய் மலையில தான் கர்த்தர் 10 கட்டளைகளை கொடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஜனங்களோடு பேச வேண்டுமானால், மோசே கிட்ட பேசணும்னா, கர்த்தர் நீ புறப்பட்டு சீனாய் மலைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லுவார். அங்கதான் மோசேக்கும் கர்த்தருக்குமான ஒரு உரையாடல் நடக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கொல்கரா என்கிற மலையில தான் உங்களுக்காக எனக்காக கர்த்தர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் தொங்கினார். ஆமென். அருமையானவர்களே, அவர் உங்களுக்காக எனக்காக நொறுக்கப்பட்டார். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. கர்மேலின் அனுபவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, எலியா கர்மேலின் அந்த மலையில போய் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அக்னியின் மூலியமா பதில் வருகிறது. ஆமென். அக்னி மூலியமா பதில் வருகிறது.
பாருங்க, அதே கண்மையில இருந்து அவர் ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் பொழுது மழையே பெய்யாம பல வருஷமா இருந்தது. அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதிலை தந்தார். ஆமென். மழையை கட்டளையிட்டார். ஆமென். நல்லா கவனிங்க, இப்படி பல காரியங்களை கர்த்தர் மலையில செய்திருக்கிறது நீங்க பார்க்க முடியும். இந்த மாதம் கர்த்தர் ஏன் மலையினுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரணும் அப்படின்னா, இந்த மலையில நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொட்டி வச்சிருக்கிறார். ஆமென். சில காரியங்கள் நான் சொல்றேன். முதலாவதாக உங்களுக்கு வருகிறதான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எபிரோனை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறதுனால, எபிரோனை நீங்க சுதந்திரமாய் இந்த மாதம் பெறுகிறதுனால வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? முதல்ல சொன்னேன், அது மலை தேசம் என்று. எல்லாம் சொல்லுங்க, மலை தேசத்தில் இருக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதாவது பூமியின் மேல தேவனுடைய கோபாக்கினை வருகிறது. அது நிமித்தமா கர்த்தர் ஜனங்களை தண்ணீரினால ஜலத்தினால் அழிக்கிறார். ஆனால் நோவாவோ என்றார் தேவனுடைய பார்வையில் கிருபை பெற்றவனாக பார்க்கிறோம். ஆமென். அவனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து, அவன் குடும்பத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்து பேழையை செய்ய சொல்லி கர்த்தர் அவனை பாதுகாக்கிறத நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஆமென். கவனிங்க, அந்த பேழை கடைசியா எங்க போய் நிக்குதுன்னா அரராத் என்கிற மலைங்க. அரராத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாபம் திரும்பிச்சு அப்படின்னு அர்த்தம். என்னங்க? அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏதோ ஒரு சாபம் உங்களை தொடர்ந்து வந்து இருக்கலாம். உங்க குடும்பத்தை ஏதோ ஒரு சாபம், முன்னோர்கள் செய்த பாவங்களா இருக்கலாம், முன்னோர்கள் செய்த தவறுகளா இருக்கலாம், அல்லது நீங்கள் செய்த தவறின் நிமித்தமா சாபங்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், எல்லா சாபத்துக்கும் இந்த நாள்ல நான் புல் ஸ்டாப் வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் சாபங்கள் மாறுகிற மாதம். உங்க வாழ்க்கையில இருக்கிற சாபங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தத்தளிப்புகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிற ஒரு மாதம் இந்த மாதம். ஆமென். அல்லேலூயா. இதுதான் மலை தேசத்தில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். இதுதான் எபிரோன்ல இருக்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். ஆமென். நான் சொன்னேன் அல்லவா, அதாவது ஒரு முறை ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே உன் புள்ளியை கூட்டு வந்து மோரியா மலையில நீ எனக்கு பலி செலுத்து அப்படின்றார். பாருங்க, உடனே இவர் பரப்பிட்டு போறார். பரப்பிட்டு போகும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், ஈசாக்க கழுத்துட்டு ஆபிரகாம் வெட்டும்படி கையை ஓங்குகிறார். கழுத்துக்கு கத்து வந்துடுச்சுங்க. நடக்கிறது என்ன தெரியுமா? அருமையானவர்களே, கர்த்தருடைய சத்தம் ஆபிரகாமுக்கு உண்டாகி, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல நீ என்ன பண்ணாத, கைய சொல்லுங்க, கைப்படாத. அங்க பாரு ஒரு ஆட்டுக்குட்டி சொல்லி ஆட்டுக்குட்டியை காண்பித்தார். ஆமென். இந்த மாதம் என்ன மாதம் தெரியுமா? உங்களுக்காக அவர் விலைக்கரையில் செலுத்தப்படுகிற மாதம். எபிரோன்ல இருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மலை தேசத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மலை தேசத்தை நீங்க சுதந்திரிக்கிறதுனால, எபிரோனை நீங்க சுதந்திரிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண தேவை தெரியுமா? எந்த கிரியத்தையும் நான் சொல்லுவேன் இப்படி, நீங்க பலியாக தேவையில்லை. நீங்க செய்த பாவத்திற்காக, நீங்க செய்த மீறல்களுக்காக நீங்க பலியாக தேவையில்லை. கொல்கதா என்கிற மலையில ஏற்கனவே நம்முடைய ஆட்டுக்குட்டியானவர் பலியாயிட்டார். ஆமென். அதனால இந்த மாதம் நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். என்னங்க? எபிரோன்ல இருக்கிற இன்னொரு ஆசீர்வாதம், மலை தேசத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் தெரியுமா? பாதுகாப்பு. எல்லாம் சொல்லுங்க. ஆமா, ஈசாக்கை கர்த்தர் பாதுகாத்தது போல உங்களை இந்த மாதம் பாதுகாப்ப. உங்களுக்கு வருகிற உங்க வியாதியிலிருந்து உங்களை பாதுகாப்பா. சொந்த பந்தங்கள் என்ன வேணா பண்ணுங்க. இன்னைக்கு செய்தியை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான செய்திகளை நீங்க கேட்க முடியும். சின்ன குழந்தைங்க, 3 வயசு குழந்தை தட்டப்பாறையில கடத்திட்டு போயிடுகிறாங்க. போயிட்டு 2-3 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிற கிணத்துல போட்டுக்கிறாங்க. அது உண்மையே மனுஷங்க போட்டானால குழந்தை 2 கிலோமீட்டர் எப்படி நடந்து போகணும்னு தெரியல. அது மாத்திரம் இல்ல, சென்னை பகுதியில அதாவது என்ன சொல்ற 9வது படிக்கிற பிள்ளைங்களை நாசப்படுத்தி இருக்கிறாங்க. கவனிங்க, இன்னைக்கு தேசம் எப்படி இருக்கு தெரியுமா? பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றார், உங்களை நான் பாதுகாப்பேன் என்று. ஆமென். ஆபத்துக்கு உங்களை விளக்குவேன் கர்த்தர் சொல்லுகிறார். நாசமோசங்களுக்கு உங்களையும் உங்க பிள்ளைகளையும் நான் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென்.
சங்கீதம் 91 நீங்க வாசிக்க முடியும். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கிற கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பேன்னு சொன்ன கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த மாதம் சாபங்கள் மாறுகிற மாதம் மாத்திரமல்ல, நீங்கள் பாதுகாக்கப்படுகிற ஒரு மாதம். ஆமென், ஆமென். இந்த மலை தேசத்தில் இருக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீண்ட நாள் நீங்க ஜெபிச்சு காத்திருந்தீங்கல்ல, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு எபிரோனை சுதந்திரமா கொடுக்கிறதுனால, மலை நாட்டை உங்களுக்கு கொடுக்கிறதுனால உங்க ஜெபத்துக்கான பதில் கிடைக்கிற மாதம் இந்த மாதம். ஆமென். கர்மேல் பர்வதத்துல எலியா ஜெபிக்கிறார். அக்கினியால கர்த்தர் என்ன பண்ணாருங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணாரு? பதில் தந்தார். அதே கர்மேல்ல ஜெபிக்கிறார். கர்த்தர் உள்ளங்கை மேகத்தை எழும்ப பண்ணி மிகப்பெரிய மழையை கொடுத்து பூமியை ஆசீர்வதித்தார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க வறண்டு போயிருக்கிறீங்களா? பிரதர், ஜெபித்து பார்த்தாச்சு, நாங்க அழுது பார்த்தாச்சு, புலம்பி பார்த்தாச்சு, எங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதங்களே இல்லைன்னு சொல்லி நீங்க கலங்கி வந்திருக்கிறீங்களா? அருமையானவர்களே, உங்களுக்கான ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். என்ன நற்செய்தி தெரியுமா? உங்களுக்கான ஜெபத்திற்கான பதிலை கொடுக்கிற மாதம் இந்த மாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சத்தமா பேசுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த எபிரோன்ல தான் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இருந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்கிறீங்களா? பின்னாடி கேட்குதுங்களா? அக்கா, பின்னாடி கேட்குதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்த ஒரு இடம் தான் இந்த எபிரோன். இங்க என்ன நடக்குது தெரியுங்களா? அவர்களுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து அவங்க சந்ததி சந்ததியா பெருகுகிற ஒரு இடம் தான். எந்த இடம்னா இந்த எபிரோன். நான் சொல்லட்டுமா? இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு எபிரோனை தருகிறதுனால, எபிரோனை உங்களுக்கு சுதந்திரமா கொடுக்கிறதுனால நீங்க பெருகுவீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க சந்ததி பெருகும். நீங்க நிலங்களை பழங்களை வாங்கி பெருகுவீங்க, வீடுகளை கட்டுவீங்க. உங்களை இந்த மாதம் பெருகு பண்ணுகிற ஒரு மாதமா கர்த்தர் பிளஸ் பண்ணுகிறார். அல்லேலூயா. இதுதான் எபிரோன் இருக்கிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த மலை தேசத்துல இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை நிறைய பார்க்க முடியும். 128ஆம் சங்கீதத்துல ஆவியானவர் இப்படி எழுதுகிறார். சியோனில் இருந்து நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க. ஆமா, மலை தேசத்தில் இருக்கிற இன்னொரு ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சியோன் என்பது என்னன்னா மலை தேசம். பரலோகத்துல ஒரு இடம் இருக்கு சியோன் என்று, பூமியிலும் ஒரு இடம் இருக்கு. அது என்னன்னா சியோன் மலை, சியோன் கோட்டை, தாவீதுடைய கோட்டை அங்கதான் இருந்தது. எனக்கு கவனிக்க அருமையானவர்களே, சியோன் என்பது தேவனுக்கு பிரியமான ஒரு இடம். நாங்க பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, சியோன் வடிப்பமான நகரம் என்று. வடிப்பமான, சொல்லுங்க, நகரம். அவருக்கு ரொம்ப பிரியமான பிள்ளைகளை அங்கிருந்து ஆசீர்வதிக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. இந்த மாசம் கர்த்தர் சொல்ற, உங்களுக்கு மலை தேசத்தை கொடுக்கிறதுனால நான் சியோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு பாக்கியம், நன்மை உண்டாகும். உங்க பிள்ளைங்க உங்க பந்திய சுற்றில ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். உங்க மனைவி, கணவர் திராட்சை செடியை போல இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மனசார ஆசீர்வதிக்கிற ஒரு மாதம் இந்த மாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, இப்படி நிறைய காரியங்களை நீங்க இந்த மலை தேசத்தில் பார்க்க முடியும். நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த எபிரோன் என்பதற்கு முதல்ல நாம் பார்த்தோம் என்னன்னா அது மலை தேசம் என்று. எல்லாம் சொல்லுங்க. ரெண்டாவது அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்னா ஐக்கியம் என்ற அர்த்தம். என்னங்க? அசோசியேஷன் அப்படின்னு அர்த்தம். இணையும் இடம், அதாவது என்ன சொல்றா சங்கம், சங்கம் அப்படின்ற சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாசம் எபிரோனை உங்களுக்கு சுதந்திரமா தரதுனால உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது தெரியுமா? நீங்களும் தேவாதி தேவனும் ஒரு ஐக்கியத்துக்குள்ள வரப்போகிறீங்க. ஆமென். இதுவரைக்கும் உங்க ஐக்கியம் ஒருவேளை உலகத்தோடு இருந்திருக்கலாம்,
சாலமோன் தேவனோடு ஐக்கியமா இருப்பான் என்று தேவன் அவனை தெரிந்தெடுத்தார். ஆனா அவனோ அந்நிய பெண்களோடு ஐக்கியமா இருந்தான் என்று வேதத்துல 1 ராஜாக்கள் 11:2 நம்ம பார்க்கிறோம். கவனிங்க அருமையானவர்களே, அவனுடைய ஐக்கியம் அந்நிய பெண்களோடு இருந்தது. அதனால அவன் வாழ்க்கையே பறிப்பட நீங்க பார்க்க முடியும். கடைசி நாட்கள்ல வியாதிப்பட்டு மரித்து போனான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆமென். யூதாஸ் காரியத்து இயேசு கூடவே இருந்தார், ஆனா அவர் இயேசு கூட இல்லை. அவருடைய சரீரம் இயேசுவோடு இருந்ததுதான், ஆனா அவருடைய இருதயம் எங்க இல்லைங்க, இயேசுவோட கூட. வசனம் சொல்லுது, பணப்பையை வைத்துக் கொண்டிருக்கிறவனாய் இருந்தான் என்று. என்ன அவன் இருதயெல்லாம் எங்க இருந்துச்சுன்னா பணத்தை விட பெரியவரா, பணத்தை கொடுக்கிறவராக கர்த்தர் மேல இல்ல. அவன் இருதயெல்லாம் எங்க இருந்துச்சுன்னா பணத்தோட ஐக்கியமா இருந்துச்சு. பாருங்க, உங்களுக்கு தெரியும் அவனுடைய முடிவு நல்லாவே இல்லை. ஆமே. கவனிங்க, நம்முடைய சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தர் கரிசனை உள்ளவரா இருக்கிறார், அன்புள்ளவரா இருக்கிறார். உங்க மேல அவர் தம்முடைய உயிரை வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒண்ணுன்னா அவரால் தாங்க முடியாது. அதனால உங்க முடிவு யூதாசுடைய முடிவு போல இருக்கக்கூடாது என்பதற்காக, உங்க முடிவு சாலமோனுடைய முடிவு போல இருக்கக்கூடாது என்பதற்காக, உங்க முடிவு ஜெயமாய் இருக்கும்படி, உங்க முடிவு நல்ல முடிவா இருக்கும்படி உங்களுக்கு தேவனோடு ஒரு ஐக்கியத்தை உண்டாக்குகிற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதம் கொடுக்கிறார். ஆமென். நீங்க 1 Corinthians 1:9 வாசிக்க முடியும். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். உங்களை ஏன் தெரியுமா அழைச்சிருக்கிறாரு? தாயின் கர்ப்பத்தில் உங்க பேரை சொல்லி ஏன் தெரியுமா கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு? நீங்க அவரோடு ஐக்கியமா இருக்கும்படிக்கு உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். யோவான் 17:21 நீங்க வாசிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து இப்படி பிரேயர் பண்றார் பிதாவை நோக்கி, பிதாவாகி தேவனே, என் தகப்பனே, நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல நானும் சீஷர்களும் ஒன்றாய் இருக்க நான் விரும்புறேன், அப்படி எங்களை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். பாருங்க, அவருக்கு என்ன ஆசைனா பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்னா இருக்கிறது போல, ஐக்கியமா இருக்கிறது போல, ஒரு சங்கமித்து இருக்கிறது போல. அவர் இந்த பூமிக்கு வந்ததற்கு பல நோக்கங்கள்ல ஒரு உன்னதமான நோக்கம் உண்டு. அது என்ன தெரியுமா அருமையானவர்களே? நீங்கள் நானும் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பதற்காக. ஆமென். சத்தமோர் ஆமென். கவனிங்க, கவனிங்க. எப்போதுல நான் சொன்னல்லவா, நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் அங்க பலிப்பிடங்களை கட்டி தேவனை ஆராதித்த ஒரு இடம் எப்ரோன் என்பது. நாங்க பலிப்பிடத்தை ஏன் கட்டினாங்க தெரியுமா? தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக. நீங்கள் நானும் ஏன் சபைக்கு வருகிறோம் தெரியுமா? நிறைய காரியங்கள் இருக்கும். உங்களை கேட்டா நீங்களே சொல்லுவீங்க நிறைய காரியங்கள். ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, நீங்க சபைக்கு வரும் பொழுதுதான் நீங்களும் தேவனும் ஐக்கியப்படுகிறீர்கள். அல்லேலூயா. இந்த மாசம் உங்களை ரெஸ்டோர் பண்றார். ரெஸ்டோர் பண்றார் அப்படின்னா என்னன்னா, என்ன கவனிங்க, அதாவது இந்த எப்ரோன் எதற்கு அடையாளமா இருக்குன்னா ஐக்கியம் சொன்னீங்களா? ஐக்கியம் என்னன்னா, அதாவது முற்பிதாக்கள் எப்படி பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதித்தார்களோ, ஒரு வர்ஷிப் பிளேஸ் ஆக, கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடமாக கர்த்தர் இந்த எப்ரோனை வைத்திருக்கிறார். ஆமென். அதாவது ஏதேன் தோட்டத்துல 2 பேரை கர்த்தர் வச்சார். முதல்ல யாரை வச்சார் தெரியுமா? லூசிபர். எல்லாம் சொல்லுங்க. நீங்க வேதத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லாதனால நான் அப்படியே வேகமா போறேன். லூசிபரை தான் முதல்ல ஏதேன்ல கர்த்தர் வச்சார். வச்சு அவன் ஆராதிக்கும்படி, அவன் முதல்ல தேவதூதரா தானே இருந்தான். அவன் இந்த தோட்டத்துல இருந்து கர்த்தரை ஆராதிப்பான். பாருங்க, ஆராதிச்சா அந்த அந்த மகிமை அப்படியே மேல எழுமும், அந்த துதி அப்படியே மேல எழுமும். பிதாவாகிய தேவன் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா மகிமையா இறங்கி வருவார். ஆமென். ஆமென். மகிமையா இறங்கி வருவார். பாருங்க, என்னை கவனிங்க. அப்படி இருந்த சூழ்நிலை அவன் என்ன பண்ணிட்டான்னா பெருமை வந்துச்சு அவனுக்குள்ள. நம்மளே எவ்வளவு நாள் கர்த்தரை ஆராதிக்கிறது, நம்மள 4 பேர் ஆராதிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சா பாருங்க. நம்ம பூமியில கூட நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. எத்தனை நாள் நம்மளே
இது பண்றது. நம்மள 4 பேர் புகழ்ந்து அப்படி இருக்கோம் அப்படின்னு சிலர் இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு பேனர் அடிச்சுப்பாங்க, அவங்களே போஸ்டர் அடிச்சுப்பாங்க. இதுவரைக்கும் இல்லாத பர்த்டே பார்ட்டின்னு சொல்லுவாங்க, சொந்தக்காரங்களை கூப்பிடுவாங்க, நண்பர்களை கூப்பிடுவாங்க, மைக்கை கொடுத்து என்னை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுப்பான்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆமே சொல்லுங்க. இவனுக்கு அப்படி ஆயிடுச்சு பாருங்க. அதனுடைய விளைவு என்னன்னா விழுந்து போன தூதனாக பிசாசா மாறிட்டான் பாருங்க. இப்ப 2வது கர்த்தர் மனிதனை உண்டாக்கி அதே ஏதேன் தோட்டத்துல வச்சு என்னை ஆராதிப்பான்ற அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவனும் விழுந்து போயிட்டான். என்னாச்சுங்க? பேசுங்க. 2 பேரை வைக்கிற. முதல்ல யார வச்சாரு? அவன் என்ன பண்ணிட்டான்? விழுந்து போயிட்டான். 2வது யார வச்சாரு? கர்த்தர். ஆதாம் ஏவாள கர்த்தர். அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? விழுந்து போயிட்டாங்க. விழுந்து போன அவர்களை அப்படியே விட்டு விடாம வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் புத்தகம் நினைக்கிறேன், என்னை கவனிக்க அருமையான எபிரேயர் புத்தகம் நினைக்கிறேன், எடுக்க வேணாம், நான் அப்படியே சொல்லி முடிக்கிறேன். அதாவது அவர் தேவ தூதனுக்கு உதவியாக கை கொடுக்காம, எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆமென். ஆதியில மனுஷன் இழந்து போனா இல்லையா, அந்த ஸ்தானத்தை திரும்ப கொடுத்த இடம் தான் எப்ரோன். ஆமென். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை நீங்க இழந்து போயிருக்கலாம், பல நன்மைகளை நீங்க இழந்து போயிருக்கலாம். எப்ரோனை நீங்க சுதந்திரிக்கிறதுனால, எப்ரோனை இந்த மாசம் உங்களுக்கு சுதந்திரமா கர்த்தர் கொடுக்கிறதுனால நீங்க இழந்த உங்க ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன். ஆமென். ஒருவேளை பிரதர் எங்க தவறுனால தாய் என்கிற அந்த ஸ்தானத்தை நாங்க இழந்துட்டோம் பிரதர், நீங்க சொல்லலாம். தாய் என்கிற அந்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவோம். ஒருவேளை ஊழியத்துல முன்னேற முடியாதபடிக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம். நீங்க எதை இழந்தீங்களோ உங்களுக்கு அதை தந்து இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு மாதம். ஆமென். ஆமென். மனிதன் இழந்த அந்த மகிமையை கல்வாரி சிலுவையில அவர் மீட்டு தந்தது போல அருமையானவர்களே, உங்களுக்காக எனக்காக நீங்க இழந்த எல்லாவற்றையும் மீட்டு தருகிற மாதம் இந்த மாதம். சந்தோஷம் இருக்கிறீங்களா? சந்தோஷமா? நீங்க எதை எழுதினாலும் உங்களுக்கு திரும்பி தருவார். யோபு வயசுல அவன் என்ன ஆச்சுன்னா வியாதி வந்துச்சு, எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். இழந்துட்டு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எல்லாவற்றையும் ரெட்டிப்பா ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி 1வது 2வது அதிகாரத்துல எல்லாத்தையும் இழந்து போயிடுறான். 42வது அதிகாரத்துல அவன் சகலவற்றையும் ரெட்டிப்பா பெற்றுக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அவன் இழந்த ஆடுவாடு மட்டும் இல்லைங்க, அவன் வயசை கூட திரும்ப பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவன் என்ன பண்ணான்னா எல்லா பிள்ளைகளையும் பார்த்து பூரண வயசுலனாய் மறித்தான் என்று பார்க்க. உங்களை கர்த்தர் விட்டு மாட்டார். நீங்க இழந்த வயசு கூட உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. வயசாயிடுச்சு பிரதர், இதுக்கப்புறம் நாங்க எப்படி ஊழியம் செய்ய போறோம், இதுக்கப்புறம் நாங்க எப்படி எழுந்து ஜெபிக்க போகிறோம், இதுக்கப்புறம் நாங்க எப்படி எழுந்து இந்த சபை பெருசாவன்றீங்க, இந்த சபையில ஆத்துமாக்கள் கொலை பொருளா வருன்றீங்க, நாங்க தான் ஊழியம் செய்யணும்ன்ற வேற சொல்றீங்க. வயசாயிடுச்சு பிரதர், எப்படி நாங்க செய்வோம்? இல்லைங்க, நீங்க இழந்த வயசு உங்களுக்கு திரும்ப தந்து சங்கீதத்துல நீங்க வாசிக்கிறீங்க இல்லையா, கழுகுக்கு சமானமாய் வயதை திரும்ப வாழ வைக்க போல மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு இடம் தான் எபிரோன். அல்லேலூயா. அந்த எபிரோனை கர்த்தர் உங்களுக்கு தருவேன். ஆமென். நீங்க இழந்த எல்லாத்தையும் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு இடம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது எபிரோன் அப்படின்றதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அதாவது என்ன சொல்றதுன்னா, முற்பிதாக்களுடைய கல்லறை இருந்த இடம். என்னங்க என்னோட பேசுங்க. முற்பிதாக்களுடைய மம்ரேயின் சமபூமியில மக்பேலா சொல்லுங்க, மக்பேலான்னு ஒரு கொகைய ஆபிரகாம் காசு கொடுத்து வாங்குற, வாங்கி சாரால அங்கதான் அடக்கம் பண்ற.
ஆபிரகாம் மரிச்சதுக்கு அப்புறம் ஆபிரகாம் அடக்கம் பண்றாங்க. ஈசாக்கு, ரெபேக்கா, யாக்கோபு, யாக்கோபுடைய மனைவியாகிய லேயா, ராகேல் இல்லை லேயா. என்ன கவனிங்க, இப்ப இந்த விஷயத்த சொல்லணும்னு விரும்புறேன். ஆவியானவர் ஞாபகப்படுத்துறதுனால நம்முடைய ஆண்டவர் யாருன்னா ஒருவனுக்கு ஒருத்தியை விரும்புகிற கர்த்தர். தாவீது எத்தனையோ கல்யாணம் பண்ணாரு, அவர் எத்தனை கல்யாணம்னா பண்ணிட்டோம், ஆண்டவர் அதெல்லாம் அங்கீகரிக்கல. ஆமென். நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம் 3 கல்யாணம் பண்றாரு, அதெல்லாம் ஆண்டவர் அங்கீகரிக்கல. ஈசாக்கு ஒரு பொண்ணுதான், அவர் நல்லவர். யாக்கோபு பார்த்தீங்கன்னா 2 பேர், ஆனா அதெல்லாம் ஒத்துக்கல ஆண்டவர். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் அவருடைய கான்செப்ட். ஆமென். முதல்ல யாரை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? லேயால தான் கர்த்தர் அங்கீகரித்தார். ஒருவேளை யாக்கோபு ராகேல் மேல காதலா இருந்திருக்கலாம், ஒருவேளை ராகேல நேசிச்சிருக்கலாம். யாக்கோபு மட்டும் தான் நேசிச்சார், கர்த்தர் நேசிக்கல. கர்த்தர் அது விரும்பல. ஒருவனுக்கு ஒருத்தி. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஒருவனுக்கு ஒருத்திக்கு சொல்லுங்க. ஆமா ஆமா, இதுதான் தேவனுடைய சட்டம், இதுதான் தேவனுடைய நீதி. ஆமென். சரி, என்ன கவனிங்க. இவங்களுடைய கல்லறைகள் இருந்த பூமி தான் எபிரோன். முற்பிதாக்களுடைய கல்லறை இருந்த பூமி தான் என்னதுங்க? யாக்கோபு மரிக்கும் பொழுது அவன் எங்க இருந்தா தெரியுமா? எகிப்துக்கு போயிட்டான். பஞ்சத்து நிமித்தமா எகிப்துக்கு போயிட்டார். ஆனா யோசேப்பு பிராமிஸ் வாங்குறார், யோசேப்பே நான் மரிக்க போகிறேன், என்னை தயவு செய்து என் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு இருந்த இடத்துல என்னை கொண்டு போய் என்ன பண்ணு. யோசேப்பு எகிப்துல பெரிய அதிபதி. ஆனா என்ன சொல்ற தெரியுமா? தயவு செய்து சென்றதுக்கு அப்புறம் என்னுடைய பணத்தை, என்னுடைய எலும்பு முழுகளை நம்ம ஊருக்கு கொண்டு போயிடுங்க, எபிரோனுக்கு கொண்டு போயிடுன்ற. ஆமென். முற்பிதாக்களுடைய கல்லறை இருந்த பூமி. என்ன பிரதர் சொல்ல வரீங்க? எப்பன்னா என்ன பிரதர்? முற்பிதாக்கள் கல்லறைகள் இருந்த பூமி. அது எதை வெளிப்படுத்துறது தெரியுமா? என்னை கவனிங்க. அது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கையை. எப்படின்னா, ஏன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுலாம் எபிரோன்ல கல்லறை வச்சாங்க தெரியுமா? ஒரு நாள் இயேசுங்கிற ஒருவர் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழும் பொழுது கல்லறைகளால் வெடிக்கும் அப்படின்னு அவர் நம்பினார். அப்போ என்னை எல்லாம் கர்த்தர் நினைச்சு எழுப்புவார் நம்பினார். அதே போல எழுப்பினார். அல்லேலூயா. உங்களுக்கு ஏங்க இந்த மாசம் எபிரோன சுதந்திரமா தரணும்? ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுப்பதற்காக. முதல் முறை இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டார். அப்பொழுது நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் உயிரோடு கூட எழுப்பினார்கள், கல்லறைகள் எல்லாம் வெடித்தது. ஆமா தானுங்க? இப்ப திரும்பவும் கிறிஸ்து வெளிப்பட போகிறார் அவருடைய 2ஆம் வருகையில. அப்பொழுது கல்லறைகள் எல்லாம் வெடிக்க போகிறது. கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவர்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து அவரோடு கூட அழைத்து செல்ல போகிறார். எவரோட கொடுத்து உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறாரு தெரியுமா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் வரும்பொழுது உங்களை நினைச்சு என் கூட உங்களை கூட்டு போவேன்னு சொல்றேன். அதான் எவரோட இருக்கிற பிளஸிங். ஆமென். கொஞ்சம் தொண்டை நல்லா இருந்தா பாட்டு கிட்ட பாடி கொஞ்சம் நல்லா போயிருக்கோம், பரவாயில்ல. வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் தொண்டை இப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு கஷ்டப்பட்டு உங்களோட பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். இந்த பிளஸிங் எப்படின்னா வாங்கிடணும். இந்த பிளஸிங் நீங்க ரிசீவ் பண்ணி ஓட ஆரம்பிச்சிடணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு இடம் தான் எபிரோன். ஆமென். சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. நமக்கு டைம் போயிட்டே இருக்கிறதுனால ஒரு சில காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த எபிரோனை நம்ம சுதந்திரிக்கணும். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் அவனுக்கு சுதந்திரமா தருவேன். கர்த்தர் என்ன பண்ணிட்டாருங்க? தருவேன்னு சொல்லிட்டார். உங்களுக்கு இந்த மாசம் எபிரோனை நான் தருவேன்னு சொல்லிட்டேன். இதை நீங்க என்ன பண்ணணும்னா சுதந்திரிக்கணும். எல்லாம் சொல்லுங்க. பெறணும். எப்படி பெறுவது? நீங்க அதே 14வது வசனத்தை வாசிங்க. 14.
யோசுவா 14:14 சீக்கிரம் வாசிங்க. யோசுவா 14:14. ஆதலால் கேராசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினார். எல்லாம் சொல்லுங்க, அவன் எப்படி கர்த்தரை பின்பற்றினா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்கள் நானும் உத்தமமா கர்த்தரை பின்பற்றும் பொழுதுதான் எவரும் சுதந்திரமாகும். ஆமென், ஆமென். ஏற்கனவே உத்தமத்தை பத்தி நான் நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறேன் நம்ம சபையில. இன்னைக்கு ரொம்ப சுருக்கமா உத்தமமா வாழ்றதுன்னா என்ன பிரதர் அப்படின்றத சுருக்கமா சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் கர்த்தர் விரும்புறார், காலேப் என்ன செய்தான், நம்ம என்ன செய்யணும் கர்த்தர் விரும்புறாருன்ற 2 காரியத்தை ரொம்ப சுருக்கமா உங்கள் மத்தியில நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உத்தமமா தேவனை பின்பற்றுறதுன்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கவனிங்க. என்னாகும் 14வது அதிகாரத்தை நீங்க எடுக்க வேண்டாம், நேரம் இல்லை, நான் அப்படியே சொல்ல விரும்புறேன். நீங்க அப்படியே என்ன கவனிங்க, நோட் பண்றவங்க நோட் பண்ணி நீங்க எழுதி கொள்ளுங்க. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 13 நீங்க வாசிச்சீங்கன்னா இங்க பாருங்க. மோசே கிட்ட ஆண்டு சொல்றாரு, மோசே நீங்க கானானு கிட்ட வந்துட்டீங்க. எங்க வந்துட்டீங்க சொல்லுங்க, தம்பி சொல்லுங்க, எங்க வந்துட்டீங்க? கானானுக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துல நீங்க யோர்தானை தாண்டின உடனே கானான போய் சுதந்திரிக்க போறீங்க அப்படின்ட்டு. இப்ப என்ன பண்ணு, 12 கோத்திரத்துல 12 பேரை கூப்பிட்டு கானான வேவு பார்க்கும்படி அனுப்புற. மோசே என்ன பண்றாருன்னா கானான வேவு பார்க்கும்படி 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை கூப்பிட்டு கானான வேவு பார்க்கும்படி அனுப்புறாங்க. என்ன கவனிங்க, கிட்டத்தட்ட 40 நாள் அவர்கள் வேவு பார்த்தார்களாம். எத்தனை நாளுங்க? 40 நாள் வேவு பார்த்து வரும்பொழுது மாதுளை பழங்களை, திராட்சை கொலைகளை, ஒரே ஒரு திராட்சை கொலைய 2 பேர் கம்புல கட்டி சுமந்து வந்தாங்களாம். எவ்வளவு பெரிய பழம் பாருங்க, திராட்சை பழம். ஒரே ஒரு கொலை எத்தனை பேர் தூக்கி வந்தாங்கன்னா ஒரு கம்புல கட்டி. எந்த அளவுக்கு அந்த தேசம் செழிப்பின் தேசமா இருந்திருக்கு பாருங்க, இருக்குது பாருங்க. ஆமென். எனக்கு கவனிங்க அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு செழிப்பின் தேசம் தான் இஸ்ரவேல். இப்ப 12 பேர் போய் சுத்தி பார்க்கறாங்க. சுத்தி பார்த்துட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா 10 பேர் என்ன பண்றாங்கன்னா துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, மோசே சபையை பார்த்து சொல்றாங்க, சபையே மோசே நாங்க போயிட்டு வந்த தேசம் நல்ல தேசம், ஆண்டவர் சொன்ன மாதிரி அது பாலும் தேன் ஓடுகிற தேசம் தான். ஆனா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க பாருங்க. நாங்க ஆனா அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஏனாக்கியர்கள் இருக்கிறார்கள், அங்கே எபூசியர்கள் இருக்கிறார்கள், அங்கே கிர்காசியர்கள் இருக்கிறார்கள், அங்க ராட்சத பறவைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், நம்மளால ஜெயிக்க முடியாதுன்றாங்க. ஆனா காலேப் என்ன பண்றான் தெரியுமா? என்னடா நற்செய்தி சொல்லுவன் பார்த்தா, தேசத்தை பத்தி நல்லதை சொல்லுவன் பார்த்தா துர்ச்செய்தியை பரப்புங்களேன்னு இவன் ட்ரெஸ் கிழிச்சிட்டு அழறான். அழுது ஓடி போய் சபைக்கு சொல்றான், இல்ல அது நல்ல தேசம், நம்ம எகிப்திலிருந்து வந்தோம் இல்லையா, வந்தப்ப செங்கடலை பிளந்து நம்மளை நடத்தினார் இல்லையா, அதை விட அவனுக்கு ஒண்ணும் பெரிய ஆள் இல்லை. நம்ம வந்தப்ப மாறாவின் தண்ணீரை மதுரமா மாற்றினார் இல்லையா, அந்த தேவன் அந்த கானானை நமக்கு சுதந்திரமாய் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம வந்தப்ப நமக்கு ஏழ்மை கொடுத்து நம்மளை போஷித்தார் அல்லவா. 31 ராஜாக்கள், ஏகப்பட்ட பிரபலமான ராஜாக்கள் நமக்கு விரோதமாக எழுப்பி வந்தப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்து அவங்களை அழித்தாரே, அவங்களோட யுத்தம் பண்ணினாரே, அதே கர்த்தர் கானான் தேசத்தை நமக்கு சுதந்திரமாய் கொடுப்பார்னு சொல்லி ஜனங்க கிட்ட சொல்றான். யார் சொன்னது? காலேப்போ யோசுவாவும். அது முக்கியமா காலேப் தான் சொல்றாரு பாருங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த 14வது அதிகாரத்துல வாசிங்கன்னா தெரியும், காலேப்
உத்தமமாய் என்னை பின்பற்றினபடினால் அவன் போய் வந்த தேசம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வராங்க. இந்த காலே எங்க போயிட்டு வந்தான் தெரியுமா? அவன் வந்து எபிரோனுக்கு போயிட்டு வந்தான். எங்க சொல்லுங்க? அந்த எபிரோனை நான் காலேபுக்கு சுதந்திரமாய் தருவேன்னு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். ஆமென். அங்க சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவாரு காலேபை பார்த்து, காலேப் வந்து 10 பேர் மாதிரி இல்ல, அவன் மற்றவங்கள மாதிரி அல்ல, அவன் வேற ஆவி உடையவன். இன்னைக்கு சபைகளுக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட ஒரு சாட்சி வாங்கணும். பாருங்க என்ன சாட்சி தெரியுமா? என் பிள்ளைங்க மற்றவங்கள மாதிரி இல்ல, அவங்க வேற ஆவி உடையவர்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. உண்மையற்ற 10 பேர் மத்தியில காலேப் உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஆமென். நீங்க ஒரு நாள் எப்படி இருக்கு தெரியுமா? உண்மையா இருக்கணும். உங்க பேச்சுல, உங்க நடக்கையில, கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல நீங்க உண்மையுள்ளவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? விசுவாசத்தை விட்டு வழுவி போன 10 பேர் மத்தியில காலேபும் யோசுவாவும் எப்படி இருந்தாங்க தெரியுமா? விசுவாசம் உடையவர்களா இருந்தாங்க. ஆமென். விசுவாசத்துல நிலைச்சிருக்கிறவங்களா இருந்தாங்க. நீங்க அந்த 13 14 முழுக்க வாசிங்கன்னா என்ன ஆகும்? 13 14 வீட்டுல போய் வாசிங்க. அதுல முழுக்க இந்த சம்பவம் தான் இடம்பெற்றிருக்கும். கவனிக்கர்களே, அவன் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவனாய் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எனக்காக என் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கா? ஹலோ சிஸ்டர், ஹலோ பிரதர், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கா? இருக்குன்னா நீங்க தான் வேற ஆவி உடையவர்கள். ஆமென், ஆமென். கவனிங்க, 10 பேர் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஆத்தும ஆதாயம் பண்ணாதவர்களா இருந்தாங்க, துர்ச்செய்தியை பரப்புறவங்களா இருந்தாங்க. உங்களை என்னை கர்த்தர் எதுக்காக தெரிந்து கொண்டார் தெரியுமா? நற்செய்தி பரப்பதற்காக. என்னங்க? நீங்க உங்க வாயை திறந்தா உங்க வாய் நற்செய்தி வரும். ஆமென். உங்க குடும்பத்துல நீங்க நற்செய்தி பரப்பங்களா இருக்கணும். உங்க பிள்ளைங்களை நீங்களே சமைக்க கூடாது. ஆமென். உங்க பிள்ளைங்களை நீங்களே தேவையில்லாத வார்த்தையை பேசி அவங்களை சபிக்க கூடாது. உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. உங்க வீட்டுல, உங்க அடுப்புல, உங்க கிச்சன்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். நீங்க உங்க கிச்சனை பார்த்து சொல்லணும், உன் மாப்பிசிக்கிற தொட்டி உன் எண்ணெய் ஆசீர்வதிக்கப்படுவதாக சொல்லுங்க. சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்படுவதாக சொல்லணும். ஆமென். நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது, உங்க வீட்டை விட்டு வீட்டுக்கு போகும்போது நீங்க சொல்லணும், நான் வருகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நீங்க சொல்லணுங்க. முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு இயேசுவை பத்தி நற்சாட்சி சொல்லணும். உங்களை பார்த்து 4 பேர் இயேசுவை விட்டு வெளியே போயிடக்கூடாது. சொல்லுங்க. நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? துர்ச்செய்தியை பரப்புறாங்க. இந்த 10 பேர் வந்து துர்ச்செய்தியை பரப்புறதுனால முழு இஸ்ரவேல் எங்க தெரியுமா ஆச்சு? வழுவி போச்சு. இயேசுவை விட்டு போயிட்டாங்க. ஆமென். நீங்க அப்படி இருக்கக்கூடாது. உங்களை பார்த்து அநேகர் இயேசு இடத்துல வருகிறவங்க நீங்க இருக்கணும். ஆமென். வாஞ்சோதி அக்காவுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க நிறைய பேரை சபை கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் அடிக்கடிக்கு அவங்க நிறைய பேர் கொண்டு வருவாங்க. அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம சபையில ஒரு வாஞ்சோதி அக்கா போதா, நீங்க ஒவ்வொருவரும் நற்செய்தி பார்க்கிறவர்களாக, இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுகிறவர்களாக நீங்க மாறணும். ஆமென். அப்பதான் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், என் பிள்ளை வேற ஆவின்னு. ஆமென். என் பிள்ளை என்னை உத்தமா பின்பற்றுதுன்னு சொல்லுவோம். ஆமென் சொல்லுங்க. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற 10 பேர் மத்தியில காலேப் எப்படி இருந்தா தெரியுமா? எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை உடையவனாக. ஆமென். அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில ஐயோ அடுத்து என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ கலங்காதீங்க. எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையுடையவர்களாக இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கவனிங்க, கவனிங்க. ஒரு 2 காரியத்தை
அந்த வேற ஆவிக்கான காரணம். ஆமென். நானும் அப்படி இருக்கணும். என் கூட சொல்லிடுங்க, என்ன நான் சொன்னேன்? உண்மையா இருக்கணும், விசுவாசம் உள்ளவங்களா இருக்கணும், நற்செய்தி பரப்புறவங்களா இருக்கணும், எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும். 10 பேரு கர்த்தர் அவங்களுக்கு செய்த அற்புதங்களை மறந்துட்டாங்க. செங்கடல் பறந்தது, 10 மாதி அனுப்பி அவங்களை மீட்டது, காடைகளை கொடுத்தது, ஸ்தோத்திரம், மன்னாவை கொடுத்தது, பகல்ல மேகஸ்தம்பமா இரவில் அக்னிஸ்தம்பமா கர்த்தர் கூடவே வந்து நடத்தினாரு. அது தண்ணீர் கண்மலையிலிருந்து கொடுத்தது. கவனிங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எல்லாத்தையும் மறந்து கர்த்தருக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா காலேப் யோசுவா என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்மளை மட்டுமாய் நடத்தி வந்தவர் நிச்சயமா காரணம் நமக்கு தருவார்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? அதாவது ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறவங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில நடக்காத நினைச்சு நீங்க தேவனை தூஷிக்கிறீங்களா, அல்லது ஏற்கனவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நினைச்சு ஸ்தோத்திரிக்கிறீங்களா? நீங்க நானும் வேற ஆவி உடையவங்களா மாறணும்னா, உத்தமமா மாறணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? அவர் செய்த நன்மைகளை நினைக்கணும். நன்மை, அதுதான் உத்தம வாழ்க்கை. ஆமென். ஆமென். ரெண்டே மட்டும் நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். என்ன தெரியுமா? இந்த எவரோனை சுதந்திரிக்கணும்னா நீங்க உங்க கேரக்டர் எல்லாம் மாறணும். அதோடு கூட இன்னும் 2 காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கணும். என்ன தெரியுமா? நீங்க எடுத்துக்கோங்க. அதே யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல 8 வாசிங்க. யோசுவா 14. ஆனாலும் என்னோடு கூட வந்த காலேப், இங்க பாருங்க, மோசேயின் காலம் முடிஞ்சிச்சு. மோசேயின் காலம் இங்க பாருங்க, இந்த 10 பேர் வந்து துர்ச்செய்தி பரப்புறாங்க இல்லையா? அதனால ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டாரு, கர்த்தர் காலால தரமாட்டாருன்னு சொல்லி எகிப்துக்கே போயிடலான்னு சொல்லி புறப்படுறாங்க. தேவனுடைய கோபம் பயங்கரமா இஸ்ரவேல் ஜனங்கள வந்து கர்த்தர் சொல்லிட்டாரு, யோசுவாவும் காலேபும் தவிர கானானுக்குள்ள ஒருத்தரும் பிரவேசிக்க மாட்டான். அதனால 40 வருஷம் நீ வனாந்தரத்துல அழைத்து திரிந்து பிரேதங்கள் இந்த வனாந்தரத்துல விழுன்னு சொல்லிட்ட. அப்படி சொன்னதுனால 40 வருஷம், கவனிங்க, 1 நாள் 2 நாளுக்குள்ள போய் சுதந்திரிக்க வேண்டிய கானான 40 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷங்க? காலேபுக்கு 40 வயசுல கர்த்தர் வாக்குத்தத்தம் எடுக்கிறார், நான் உனக்கு எபிரோனை தருவேன். இப்போ இவங்க செய்த தவறுனால 40 வருஷம் டிலே ஆயிடுச்சு. டிலே ஆனதுனால இப்ப காலேபுக்கு 85 வயசு. எப்பங்க சொல்லுங்க? 85 வயசுல மோசே மரிச்சாச்சு. இப்ப அடுத்த லீடர்ஷிப் யோசுவா வந்துட்டார். யோசுவா கிட்ட போய் பேசுறார். யார் தெரியுமா? காலேப். அதுதான் நீங்களும் நானும் வாசிக்கிறோம். படிங்க சிஸ்டர். அதை ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இல்லைக்கு கரைய பண்ணினார்கள். நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே உன் கால் மிதித்த தேசம் உனக்கு சுதந்திரமாக இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். 10 பாருங்க. இப்போது இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வனாந்தரத்தை மோசேயோடு சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று, இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன் அப்படின்னு. 40 வயசுல எனக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தார், எனக்கு தருவேன்னு சொல்லிட்டார். என்னை இம்மட்டுமா கர்த்தர் சொன்னபடி உயிரோடு வச்சிருக்கிறார். இப்ப எனக்கு 85 வயசு ஆயிடுச்சு. யோசுவா 85 வயசு ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் இப்போ கானானுக்குள்ள வந்துட்டாங்க. யோசுவா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கிறார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு பிரிச்சு கொடுக்கிறார். தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, காலேப் போயிட்டு கேட்கிறார், யோசுவா இதுக்கு ஞாபகம் இருக்கா? 40-45 வருஷத்துக்கு முன்னாடி மோசே கிட்ட ஆண்டு சொன்னாரே, நான் போயிட்டு வந்தேன், நான் கால் மிதித்த எபிரோனை எனக்கு தருவேன்னு சொல்லி. இப்போ கானானுக்குள்ள வந்துட்டோம்.
அந்த எவ்வளவு எனக்கு தாங்கன்ற. நாங்க சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு எனக்கு. அவன் கேட்டபடி யோசுவா காலேபுக்கு எவ்வளவு தந்தார். நீங்கள் நான் என்ன பண்ணணும் தெரியுமா? உத்தமமா நடக்கணும், நம்ம வேற ஆவி உள்ளவங்களா இருக்கணும். அதோட என்ன பண்ணணும் தெரியுமா? ஆசைப்பட்டு கேட்கணும். நான் சொல்லுங்க, ஆம், கேட்கிறவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. நீங்க ஆசைப்படணும் எவ்வளவு மேல. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கல்ல, எங்களை ஆசீர்வதிங்க கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா பெற்றுக் கொள்ளுவீங்க. காலேபு 40 வயசுல வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டான். இப்ப 85 வயசு ஆகுது. இப்ப அவன் நினைச்சிருந்தானா, நமக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னன்னு விட்டுட்டு இருக்கலாம். இல்லைங்க, அவன் ஆசைப்பட்டு விரும்பி அந்த எபரோனை கேட்டு வாங்கினான். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் எபரோனை தருவேன்னு சொல்லிட்டார்ல, தரேன்னு சொன்னார்ல, இன்னிலிருந்தே நீங்க கேட்க ஆரம்பிக்கணும். நீங்க கேட்டீங்கன்னா இந்த எபரோனுக்குள்ள மறைந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தர தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. மலை நாட்டை நீங்க சுதந்திரிச்சு கொள்வீங்க. கேட்டீங்கன்னா தந்துருவோம். ஆசைப்பட்டு கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 12:34 எடுக்க வேணாம், நான் முடிக்க போறேன் இன்னொரு 5 நிமிஷத்துல. லூக்கா 12:34 சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்க உங்க இருதயம். ஆமா. ஹலோ சிஸ்டர், பிரதர், உங்க இருதயம் எங்க இருக்குது? உங்க இருதயம் எங்க இருக்கு? உங்க இருதயம் எபிரோனுக்குள்ள இருக்கு, எபிரோன் மேல இருக்கு. உங்க இருதயம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல இருக்கணும். உங்க இருதயம் தேவனோடு கூட இருக்கணும். ஆமென். உங்க இருதயத்தை நீங்க வேற எங்கன்னா வச்சுட்டு நீங்க இருந்தீங்கன்னா எபிரோனை சுதந்திரிக்க. ரெண்டாவது நான் சொல்லி முடிக்கிறேன். அருமையானவர்களே, முதல்ல சொல்லுங்க, உத்தமமா இருக்கணும். சொல்லுங்க, வேற ஆவி உடையவனா இருக்கணும். ஆசைப்பட்டு எபிரோனை கேட்கணும். நாலாவது நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன தெரியுமா? விரட்ட வேண்டியவங்களை விரட்டணும். நாங்க அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சுங்க. 14:12 யோசுவா 14:12. ஆகையால் கர்த்தர் தன்னாலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்கள் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவே. ஆமென், ஆமென். நீங்கள் நானும் துரத்த வேண்டியவங்களை துரத்தினாரா எபிரோனை சுதந்திரிக்க முடியும். ஆமென். நீங்க உத்தமமா இருக்கிறது முக்கியம். நீங்க வேற ஆவி உடையவர்களா இருக்கிறது முக்கியம். நீங்க ஆசைப்பட்டு கேட்கறது முக்கியம். அதோட இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்றேன். அருமையானவர்களே, அருமையானவர்களே, துரத்த வேண்டியது துரத்தணும். ஏனாக்கியர்கள் யார் தெரியுமா? அவங்களை குறித்து என்ன சொல்றதுன்னா, அந்த பெயருக்கான அர்த்தம் என்னன்னா, முழுசா நம்மளை செயல்பட விடாதவங்க. பேசுங்க, முழுசா நம்மளை செயல்பட விட மாட்டாங்க. ஜெபிக்கலாம் தீர்மானம் எடுத்திருப்போம், ஜெபிக்க முடியாம போயிடும். பாதி நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஒரு பெரிய சோர்வை சத்துரு கொண்டு வந்து அந்த ஜெபத்தை கண்டினியூ பண்ண முடியாம போயிடும். ஊழிய செயலால் வந்திருப்போம், சூழ்நிலைகளை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து விட்டுரும். இப்படி ஒரு காரியத்தை நீங்க தொடங்கும் பொழுது அந்த காரியத்தை வெற்றியா முடிக்காத செய்கிற ஆவினா இந்த ஏனாக்கியரின் ஆவி. ஆமென். இதை உங்களுக்குள்ளிருந்து துரத்தணும். சிலருக்கு கண்களின் இச்சை உங்க வாழ்க்கையில பிளஸிங் அனுபவிக்க முடியாதபடி இருக்கும், அதை துரத்தணும். சிலருக்கு வாயே நார வாயா இருக்கும், அவங்க வாயில பிரச்சனையா இருக்கும். சிலர் நான் பார்த்துருக்கிற பாருங்க, ரொம்ப அற்புதமா இருப்பாங்க, ரொம்ப அற்புதமா ஓடி செய்வாங்க, அவங்க வாயில பிரச்சனையாக இருக்கும்.
அவங்க பேசுறாலே பிரச்சனையாயிடும். நான் நினைப்பேன், சிலர்லாம் பார்த்துருக்கிறேன், சில நேரத்தில் யோசிப்பேன், இவங்க பேசாம இருக்கிறதுனாலே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. ஆமைன்னு சொல்லுங்க. வாய்தான் பிரச்சனையா? வாயை துறந்து, உங்க வாயிலிருந்து வர கெட்ட வார்த்தையில துரத்துங்க. உங்க சுபாவம் தான் உங்களை எவரோட சுதந்திரிக்க முடியாதபடி இருக்குதுன்னா, உங்களுக்கு மேற்கொண்டு வளர விடாதபடி தடுக்குதுன்னா, அதை துரத்த வேண்டியதை சொல்லுங்க, விரட்ட வேண்டியதை. காலை நீங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை வேணாம், எடுக்க வேணாம், நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 10 1-6 வரைக்கும், எபிரேயர் 3:10-17 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா அங்க நீங்க வாசிக்க முடியும். காலேப்பு ஏனாக்கியர்களை முற்றிலும் சங்கரித்து அழிச்சான். காலேப்பு என்ன பண்ணாருங்களாங்க? ஏனாக்கியரை முற்றிலும் சங்கரித்து அழிச்சான். அதனாலதான் அந்த எபிரோனை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்லிட்டார் நம்ம சபைக்கு, எபிரோனை தருவேன். ஆமென். துரத்த வேண்டியதை சொல்லுங்க. உத்தமமா இருக்குது முக்கியம். வேற ஆவியுடையவங்க இருக்கணும். அதோட சேர்ந்து நீங்க ஆசைப்பட்டு இன்னைக்கு சொல்லிட்டாருல எபிரோன் தருவேன், கேளுங்க. கேட்டீங்கன்னா எபிரோனுக்குள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு என்ன ஆகும்? வரும். கடைசியா சொல்லி முடிச்சிருங்க. துரத்த வேண்டியதை உங்களுக்குள்ள இருக்கிற ஏனாக்கியர்களை துரத்தும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாதபடி இருக்கிற ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இருக்குன்னு பார்த்து துரத்தும். ஆமென். சத்தமாமே முழங்கால் படிக்கலாமா? முழங்கால் படிக்கலாமா? அப்படியே எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாம். அல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த மாதம் இவரோட சுதந்திரமாய் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒப்புக்கொடுங்க. எல்லாரும் அப்படியே ஒப்புக்கொடுங்க. எல்லாரும் கேளுங்க. எப்படி பிரதர் இவரோட சுதந்திரிக்கிறது? நீங்க வேற ஆவி உடையவர்களா மாறணும் பிரதர். ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தருக்காக எழுமணிங்களே, அந்த மாதிரி மாறும். ஆண்டவர் வெளிப்படுத்தல ஒரு சபை பார்த்து சொல்றாரு, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பு விட்டா என்று உன் பேர்ல எனக்கு குறை இருக்கு மகனேன்னு கர்த்தர் சொல்ற. இங்க இருக்கிற நிறைய பேர் பார்த்து கர்த்தர் சொல்ற, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட, நீ ஆதியில எனக்காய் செய்த ஊழியத்தை விட்டுட்ட, நீ ஆதியில எனக்காய் செய்த உற்சாகமான காரியத்தை விட்டுட்ட. எதுல விழுந்தன்னு பார்த்து நீ திரும்ப என்னிடத்துல வந்துரு மகனே, திரும்ப என்னிடத்துல வந்துரு மகளே, நான் உனக்கு எவரோட வைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவரோட கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாய் தருவேன்னு சொல்றோம். நீங்க உத்தமமா இருக்கணும், வேற ஆவியுடையவங்களா இருக்கணும். நீங்க ஆசைப்பட்டு கேட்கணும். உங்க வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கோ அப்பா கிட்ட கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க. நீங்க கேட்கும் பொழுது பெற்றுக் கொள்வீங்க. கடைசியா துரத்த வேண்டியதை துரத்தணும், துரத்த வேண்டியதை துரத்தணும். உங்களுக்குள்ள ஏனாக்கியர்களை வச்சுட்டு ஆசைப்பட்டு கேட்ட கர்த்தர் கொடுத்துருவாரு, ஆனா உங்களால அனுபவிக்க முடியாது. கடைசியா துரத்த வேண்டியதை துரத்தினாதான் பிரதர் சிஸ்டர் உங்களால அனுபவிக்கவே முடியும். இல்லைன்னா உங்க கையில இருக்கும், ஆனா உங்களால அனுபவிக்க முடியாது. நீங்க பார்ப்பீங்க, ஆனா சுதந்திரிக்க முடியாது. அப்படி மாறிடும். சொல்லுங்க, நாங்க உத்தமமா இருக்கணும், வேற ஆவியுடைய ஒன்றா இருக்கணும், நாங்க ஆசைப்பட்டு கேட்கணும், நாங்க துரத்த வேண்டியது துரத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்புக்கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, ஒப்புக்கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கரங்களை ஒப்புக்கொடுத்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.